வியூவர்ஸ், ஒரு கழுதை சிங்கமாக மாறினால் என்ன நடக்கும்னு சொல்லி நான் கேட்டால் உங்களுடைய பதில் என்னவாக இருக்கும்? இந்த கேள்வியை கேட்டதும் டக்குன்னு ஏதாவது ஒரு பதில் உங்களோட மைண்டுக்கு வந்திருந்தால் அதில் மறக்காம கமெண்ட் செக்ஷனை சொல்லுங்க, நானும் தெரிஞ்சுக்கொள்றேன். இப்போ வாங்க கழுதை சிங்கமாக மாறிய கதையை பார்த்துட்டு வரலாம். ஒரு கிராமத்துல வாழ்ந்து வந்த ஒரு கழுதை ஒரு நாள் வழி தவறி காட்டுக்குள்ளுக்கு போயிருது. அந்த அடர்ந்த காட்டுல எங்க செல்றதுன்னே தெரியாம சுத்தி கொண்டிருந்த அந்த கழுதை திடீரென பல மிருகங்கள் ஓடிக்கொண்டிருக்கதை பாக்குது. அதுல இருந்த ஒரு மானை பிடிச்சி ஏன் இவ்வளவு அவசரமாக எல்லாரும் ஓடுறீங்கன்னு சொல்லி கேட்டதுக்கு, சிங்கம் எங்களை துரத்தி கொண்டு வருதுன்னு சொல்லிட்டு அது ஓடிடுது. தானும் இங்க இருந்தா மாட்டிக்கொள்வோம் சொல்லி கழுதையும் அங்கிருந்து வேற இடத்துக்கு செல்லுது. அலைஞ்சி திரிஞ்ச களைப்புல ஒரு நதியை கண்டு அந்த நதியில போய் தண்ணீர் குடிக்கலாம்னு சொல்லி போற கழுதை அங்கு வேட்டையாளர்கள் வேட்டையாடி உலர வச்சிருந்த சிங்கம், புலி, மானுடைய தோள்களை பார்க்குது. சிங்கத்தினுடைய தோலை பார்த்த அந்த கழுதைக்கு திடீரென ஒரு யோசனை. உடனே போய் அந்த தோலை எடுத்து தன் மேல பொருத்தி கொண்டு காட்டுக்குள்ளுக்கு போகுது. சிங்கத்தினுடைய தோலை பொருத்தி அந்த கழுதையை பார்த்து விலங்குகள் எல்லாம் சிங்கம் தான் வருதுன்னு நினைச்சு பயந்து ஓடுது. தன்னை பார்த்ததும் விலங்குகள் எல்லாம் பயந்து ஓடுதுன்னு சொல்லி அந்த கழுதைக்கு கர்வம் தலைக்கு ஏறுது. வழியில காண்ற அத்தனை மிருகங்களையும் இந்த கழுதை பயமுறுத்தி கொண்டிருக்குது. அப்படியே ஒரு நரியையும் பார்க்க அந்த நரியையும் பயமுறுத்துவோம் சொல்லி நரியின் முன்னால் போய் நிக்குது. சிங்கம் தோல் போர்த்திய கழுதையை பார்த்த ஒரு கணம் சிங்கம் தான் வந்து நின்றுச்சின்னு சொல்லி நினைச்சு நரியும் பயந்து கூனி குறுகுது. இதை பார்த்து ஏளனமாக சிரிச்ச அந்த கழுதை சிங்கத்தை போல கரிச்சித்து பார்ப்போம்னு சொல்லி ஒரு கர்ச்சனையை போடுது. கர்ச்சனை வரல, அதனுடைய கத்திர சத்தம் தான் வெளியே வருது. இதை பார்த்து அந்த நரிக்கு சரியான மாதிரி கோவத்துல தைரியமாக அதன் முன்னால் முறைச்சு கொண்டு நிக்குது. என்ன பார்த்து உனக்கு பயம் இல்லையான்னு சொல்லி கேட்க, கழுதையை பார்த்து யாராவது பயப்படுவார்களா? உன்னை சிங்கம் நினைச்சு நான் பயந்த அந்த ஒரு நிமிஷத்தை தான் என்னுடைய வாழ்க்கையிலேயே கேவலமான இந்த ஒரு நிமிஷமாக நினைக்கிறேன்னு சொல்லி அந்த இடத்தை விட்டு போயிருது. இந்த வார்த்தைகளை கேட்ட அந்த கழுதைக்கு தன்னுடைய நிலைமையை தெரிஞ்சு அவமானத்துல வெட்கி தலை குனிஞ்சி அந்த தோலை கலட்டி கீரை போட்டுறது. மோரல் ஆஃப் த ஸ்டோரி, எங்கட சுயத்தை நாங்க அறிஞ்சு அதன்படி வாழ கத்துக்கொள்ளணுமே தவிர அடுத்தவங்களை பார்த்து பொறாமப்படவும் கூடாது, பேராசைப்படவும் கூடாது, அவங்கள மாதிரி நாங்க மாறணும்னு சொல்லி நினைக்கவும் கூடாது. எங்களுடைய சுயத்தை மறந்து மத்தவங்களை போல வாழ நாங்கள் ஆரம்பிச்சோம்னு சொன்னால் அந்த கழுதைக்கு போலவே எங்களுக்கு அவமானம் மட்டும்தான் மிஞ்சும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்க, உங்களுடைய ஒப்பீனியன்ஸை தெரிவிங்க. உங்களுடைய லைக்குகளும் உங்களுடைய கமெண்ட்டுகளும் புதுசாக வந்திருக்கு எனக்கு ஒரு உற்சாகமாகவும் உத்வேகமாகவும் இருக்கும்.